பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 48 அதிகாரம் 13 வசனம். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளிட அவைகள் அனைத்தும் நிற்கும். ஏசாயா 48:13 வசனத்தின்படி இந்த உலகத்தை உருவாக்கின, இந்த உலகத்துல சகல அதிகாரமுள்ள தேவனாகிய நான் என்ன வேணாலும் உனக்காய் செய்வேன், உங்களுக்காய் செய்வேன்னு சொல்லி ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். என் கரமே பூமி அஸ்திவாரப்படுத்தினது, என் வலதுகை வானங்களை அளவிட்டது. இந்த பூமியிலையும் சரி வானத்திலையும் சரி சர்வ அதிகாரமுள்ள ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஏசப்பாவிடத்துல சகல அதிகாரம் இருக்குது. ஏன் நீங்க பயந்து கொள்றீங்க? ஏசப்பா இந்த காரியத்தில் நீங்க உதவி செய்யுங்க, ஒரு விசை உங்க ஒத்தாசை, உங்க கரம் எனக்காய் நீட்டப்படட்டும். நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். என் ஆண்டவருடைய கட்டளை பரலோகத்திலிருந்து கடந்து வந்தால் எந்த இடத்துல எந்த காரியங்கள் நிற்கணுமோ அது நிற்கும். எந்த காரியத்தை ஆண்டவர் துவக்கணுமோ ஆண்டவர் துவக்குவார். யோசுவாவினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லுகிற நேரத்தில் புறப்பட்டு போங்க. யோர்தானில் ஆசாரியர் கால்கள் படும்போது யோர்தான் பின்னிட்டு திரும்பும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துல ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால் தேவ கட்டளை கடந்து வரணும். தேவனுடைய கட்டளை உங்களுக்காய் கடந்து வருகிற, தேவனுடைய உத்தரவு கடந்து வருகிற ஒரு ஆசீர்வாதமான நாள்ல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள்ல உங்களுடைய விடுதலைக்கு, உங்க ஆசீர்வாதத்திற்கு, உங்களுடைய வழிகள் திறக்கப்படுவதற்கு கட்டளை உங்களுக்காய் பரத்திலிருந்து கடந்து வருகிறது. பரத்திலிருந்து அந்த தேவ கட்டளை உங்களை சந்திக்கிறது. இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, ஏசாயா 48:13 படி பூமியிலும் வானத்திலும் சகல அதிகாரம் உள்ள தெய்வம் எனக்காய் தன்னுடைய கட்டளை அனுப்புகிறார். தேவனுடைய கட்டளை என்னை தொடுகிறது. தேவனுடைய கட்டளை ஆண்டவரே எங்க குடும்பத்தை தொடுகிறது. நாங்கள் எதிர்பார்க்கிற காரியத்துல தேவனுடைய கட்டளை கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கரம் நீட்டப்படுவதற்காய் நன்றி. உங்க வலது கரம் எங்களை ரட்சிக்க, ஆண்டவரே எங்களை ரட்சிக்கிற இந்த வலது கரத்திற்காய் ஸ்தோத்திரம். எல்லா இடத்துல பூட்டப்பட்டு இருக்கிறது, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு சான்ஸே இல்லைங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு சான்ஸே இல்லை, பிள்ளை பெற்றெடுக்க உங்களுக்கு சான்ஸே இல்லை, வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சொல்லுகிற ஏசாயா 48:13 வசனத்தை வைத்து, ஆண்டவரே உங்க கட்டளை கடந்து வந்தால் சகலமும் நடக்கும். நான் ஏசாயா 48:13 விசுவாசிக்கிறேன். தேவ கட்டளை எங்களுக்காய் கடந்து வரட்டும். தேவகரம், தேவகரம் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இறங்கின தேவக்கரம், சகரியாவுக்கு எலிசபெத்துக்கு இறங்கின தேவக்கரம் இன்றைக்கும் எங்களுக்காய் அற்புதம் செய்யும்படியாய் காத்திருக்கிறது. எங்களுக்கான அற்புதம் கடந்து வரும் சொல்லி பிள்ளை ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிற குடும்பங்கள் இந்த நாள்ல சொல்லுங்க, தேவ கட்டளை எங்களுக்காய் கடந்து வரும். எங்களுக்காய் கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அந்த அற்புத வல்லமை எங்களுக்கு பிள்ளையை கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த அற்புத வல்லமை எங்கள் சந்ததியின் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே உங்களுக்கு ஜெபிக்கிறேன், அந்த தேவகரம் உங்களுக்காய் உத்தரவை கொண்டு வரும். ஏசப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் பிள்ளை ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிறாங்களோ, எத்தனையோ ஆண்டுகள் காத்திருந்தாங்க, எவ்வளவோ தடைகள் இருந்தது, இப்பொழுது பரத்திலிருந்து உம்முடைய கட்டளை கடந்து வருவதாக, தேவ கரம் இவர்களுக்காய் நீட்டப்படுவதாக, அற்புதமும் அதிசயமும் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினால அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் உருவாவதாக, இயேசுவின் நாமத்தினால அன்பு பிள்ளைகள் அற்புதத்தை சுமப்பார்களாக. துக்கத்தையும் கண்ணீரையும் கஷ்டத்தையும் சுமந்த இவர்கள் அற்புதத்தை சுமக்கிற காலத்துக்குள்ளாய் வந்துட்டாங்க. ஆசீர்வதிங்க, கிருபையின் கரம் பலப்படுத்தட்டும். உங்க அற்புதத்தின் காலத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஏசப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். அவரை துதிங்க, சந்தோஷமா இருங்க. God bless you.